நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பிரச்சாரம் மேற்கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி 4வது முறையாக இன்று கர்நாடகம் செல்கிறார். கர்நாடகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் 2 கட்டமாக வருகிற 26 மற்றும் மே 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பெங்களூரு உட்பட அதனை சுற்றியுள்ள 14 தொகுதிகளில் இந்த முதற்கட்ட தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தல் களத்தில் 247 பேர் உள்ளனர். இந்த தொகுதிகளில் ஓட்டுப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமர் மோடி 3 முறை கர்நாடகம் வந்து பிரச்சார பொதுக்கூட்டம், வாக்காளர் பேரணியில் பங்கேற்றுள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி 4வது முறையாக அவர் மீண்டும் இன்று கர்நாடகம் வருகிறார். சிக்பல்லாப்பூரில் நடைபெறும் பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார். தொடர்ந்து பெங்களூரு அரண்மனை மைதானத்தில் நடைபெறும் பாஜக பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு தனது கட்சி வேட்பாளர்களுக்கு பிரதமர் மோடி ஆதரவு திரட்டுகிறார். இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக வைஸ் அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கடற்படையின் தளபதியாக உள்ள அட்மிரல் ஆர் ஹரிகுமாரின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 30ஆம் தேதியுடன் நிறைவடைந்த பின்னர் தினேஷ்குமார் திரிபாதி பதவியேற்றுக் கொள்வார் என கூறப்படுகிறது. தற்போது கடற்படையின் துணை தளபதியாக உள்ள தினேஷ்குமார் திரிபாதி பணிமூப்பு அடிப்படையில் கப்பல் படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் அடுத்த துணை தளபதியாக நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 30 ஆண்டு அனுபவம் வாய்ந்த தினேஷ்குமார் திரிபாதி கடற்படையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2019 காட்டிலும் பெரும்பாலான தொகுதிகளில் 4% வரை வாக்கு சதவீதம் குறைந்துள்ளதாக சென்னை தேர்தல் நடத்தும் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சென்னை வாக்குகள் பதிவான இயந்திரங்களுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. வடசென்னையில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராணிமேரி கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. மத்திய சென்னை வாக்குப்பட்டிகள் சென்னை லயோலா கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள லயோலா கல்லூரியில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கப்பட உள்ளது என தெரிவித்தார். பூத் ஸ்லிப் வாங்கியவர்களுக்கு பெயர் விடுபட்டதற்கு பழைய பட்டியலை வழங்கியிருக்கலாம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்படும். 2019 காட்டிலும் பெரும்பாலான தொகுதிகளில் 4% வரை வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது. நகர்ப்புறங்களில் மக்கள் வாக்களிப்பதில் சுணக்கம் காட்டியுள்ளனர். விழிப்புணர்வு ஏற்படுத்திய போதிலும் சென்னையில் வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பட்டியலில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வேன் என பாரதிய ஜனதா கட்சியின் வடசென்னை வேட்பாளர் வழக்கறிஞர் RC பால் கனகராஜ் தெரிவித்துள்ளார். 1486 பூத்களில் ஒவ்வொரு மையத்திலும் குறைந்தது 100 வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பாஜக ஆதரவு வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஓட்டு போடாதவர்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடாது. வாக்களிக்காத வாக்காளர்கள் மீது வருத்தம் உள்ளது. பெயர்கள் நீக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் தங்களிடத்தில் உள்ளது. ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என தெரிவித்தார். தேர்தல் பணி செய்யும் ஊழியர்கள் துணை வட்டாட்சியரை கண்டித்து சாலை மறியல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை காமராஜர் சாலையில் உள்ள அரசு பாலிடெக்னிக்கில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணிக்கு மாநகராட்சி அதிகாரிகள், ஆசிரியர்கள், அண்ணா பல்கலைக்கழக உதவியாளர்கள் உள்ளிட்டோர் பணியில் சுமார் 210 நபர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் இவர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மற்றும் 3 நாட்களுக்கு ஊதியம் ஆகியவை தரவில்லை என்று குற்றச்சாட்டு உள்ளது. இதனையடுத்து கல்வித்துறை அலுவலகத்தில் ஆபீஸ் அசிஸ்டண்டாக பணிபுரியும் குணசேகரன் மற்றும் சக ஊழியர்கள் வெளியூர் செல்வதற்காக மாலை 7 மணி அளவில் ஊதியம் கேட்டுள்ளனர். அப்போது துணை வட்டாட்சியர் பிரகாஷ் என்பவர் தரக்குறைவாக பேசி தேர்தல் பணி செய்த குணசேகரன் என்பவரை தாக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அனைத்து தேர்தல் பணியாளர்களும் ஒன்றிணைந்து காமராஜர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து புது வண்ணாரப்பேட்டை ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் சம்பவ இடத்திற்கு விரைந்து துரித நடவடிக்கை மேற்கொண்டதால் அனைவருக்கும் ஊதியம் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.